இல்லை எல்லாமே இருக்கு. என்ன சவுண்டு? பூனையா எங்களுக்கு கிடைச்ச ஏதோ போதுரா. காட்சி ஏரியா காட்டு ஏதோ ஊரும் உட்காந்து தவளடா. அவன் இன்னமும் சைக்கோ தான் செஞ்சுருக்கான். இன்னொரு நாள் வரோண்ணா. இதோ நாங்கள் இந்த இதுவும் முடிச்சிடறோம். எங்களால் ஓட முடியல. இப்போ டீம்மேட் வர நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன். நீ வாடா. ஐஸ் லைட்டை உங்களை ஆன் பண்ணிடுறேன். இருங்க, இந்த லைட் ஆன் பண்ணி இதில் வந்து இந்த ஸ்டோரியான கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வீடியோ வந்து பொங்கலுக்கு ரீல்ஸ் ஆகுது. இந்த வீடியோ நான் சொல்கிறேன்பா. ஒரு அண்ணாவும் தங்கச்சும் இங்கே ஜாக்கிங் போயின்னுக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு கிரவுண்டு தான். கிரவுண்டு மாரி தான். இங்கே வந்து எல்லோரும் ஜாக்கிங் பண்ணுவாங்க, கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. அப்படிதான் இந்த ஒரு ஜாக்கிங்கு. அண்ணா தங்கச்சும் ஜாக்கிங் போகும்போது தங்கச்சி வந்து ஒரு 3 பசங்க வந்து எதுக்கோ ரைட் ஆஃப் பண்ணிட்டு பேசு. எதுவோ ஒரு நாள் ஒரு 3 பசங்க எதுவோ ஓடி வந்தாங்க. யாரையோ வெட்டிட்டாங்களா எதுவுமே தரல. ஓடி வந்து அவங்க தங்கச்சி கழுத்து அறுத்துட்டாங்க. அந்த சைக்கோ யாருன்னா அவங்க அண்ணன் தான். அவங்க தங்கச்சியை தேடி சைக்கோவா ஆயிட்டாங்க. யாரை பார்த்தாலும் அவங்க இப்போதைய வரையும் அவன் தங்கச்சி வந்து எப்படி செத்துன்னு அவனுக்கு தெரில. அவன் சொல்லிக்கிறான் போல, நீ இந்த சைடு எங்கன்னா ஜாக்கிங் போ, நம்ம 2 பேர் நம்ம டெய்லியும் நம்ம 2 பேர் தான் ஒன்றா போகிறோம், நீ தனித்தனியாக போ நீதாலே. அந்த அக்கா வந்து சரி நான் போகிறேன். அந்த அக்காவும் சொல்லிடுறாங்க, நான் தனியாக போகிறேன் இன்னைக்கு, நீ எங்கன்னா போய் ஜாக்கிங் போ, ஆனால் வந்துடு கரெக்டாக இந்த இடத்துல தான் கரெக்டாக உட்காருவாங்க சொல்லிடுறாங்க. அவங்க தான் உட்காருவாங்க. தள்ளி அவங்க எப்பவுமே ஜாக்கிங் போனால் இந்த சவுண்டில் கேட்குது. அவங்க எப்பவுமே ஜாக்கிங் போனால் இந்த இடத்துல தான் வந்து உட்காருவாங்க அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அதில் வந்து நான் எவ்வளோ நம்புறேன்னா 100% நம்புகிறேன். ஏன்னா அந்த அண்ணன் வந்து அவங்கள வந்து தனியாக அனுப்புறது தப்பு தான். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே முடிச்சுட்டு போயின்னு இருக்க வேண்டியதான். நாங்கள் வந்து இப்போ வந்து அது வந்து அவங்க அண்ணனுக்கு தெரில போல், தங்கச்சி காணோன்னு கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக கிட்ட தேடின்னு இருந்தார் அவங்க அண்ணன். இன்னமும் இருக்கிறான்னு கேள்விப்பட்டதுனால தான் இப்போ நாங்கள் வந்துக்கிறோம். இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம். முதல்ல இப்போ சேட்டு பேசாவில் பாருங்க. சொல்கிறா கா வா லைட் அடியா. லைட் கிளியர் கா. உங்ககிட்ட நாங்கள் பேசணும். நீங்கள் லைட் அடியா. இதில் ரெக்கார்ட் ஆனால் லைட் அடிச்சா போக மாட்டாங்களா கா? உங்ககிட்ட நாங்கள் பேசணும். எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கொஸ்டின் சொன்னால் எங்களுக்கு போதும். நாங்கள் இந்த இடத்த விட்டே போயிடுவோம். உங்கள் அண்ணன் இன்னமும் இங்கே இருக்கிறாரான்னு மட்டும் சொல்லிட்டுருங்க. லாயிலா கொள்ளிக்கிறா சார். லாயிலா கொள்ளி காணும்டா. லைட் அடியாத. காண போயிட்டு லைட் அடியாத. நீ நாய்ங்களா கொள்ளிக்கிறா. இந்த சைடு நோக்கமாங்க. நாய்ங்களா கொள்ளிக்கிறா. லாஸ்ட் அந்த சைடுடா. பாவா பார்த்து பத்திரமா போ. இங்கதான்
இதோட நாய்கள் என்னடா அவ்வளோ நாய்கள் இந்த சைடு தானே கொஞ்சம் இன்ட்ரோ பேச இது ஓடுது போடுறா இந்த இடத்துல இருந்து எங்கேயோ வந்தாங்க சுற்றி யாருமே இல்லை அதாவது தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே இந்த லைட்டு இப்படி அந்த லைட் தான் நல்லாவே பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இல்லை சுற்றி யாருமே இல்லை வாடா லைட் அடிய லைட் அடிய லைட் அடிய எங்கடா கேமரா தெரியலடா ஆஹா லைட் அடிக்காது இப்போ அடிக்காது திருத்துறா கிளியரா திருத்துறா ஓடிச்சுடா எப்படி ஓடிச்சு இன்சிடென்டா இல்லடா இதோ இந்த சைடு போச்சு கிராஸ் ஆச்சு இதோ அங்க இங்க உட்காரும் போது கருப்பு உருவம் வந்தது இங்க ஓடும் போது ஏதோ பிளாக் கலர் உருவம் போகுதுடா இது சரிதான்டா நம்ம உட்காந்து இன்டர்வியூ தேடும் இது 1 2 3 4 நாலாவது ஸ்டெப் இது உள்ள சைடு காட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அது நம்மளுக்கு நல்லது பெரிய தான் நம்மளுக்கு நல்லது ஃபுல்லாக காடு அங்கே வீடுலாம் இருக்குது அதனால் அங்கே சில பேர் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏதோ டிஸ்டர்ப்லாம் இப்போ வந்து நம்ம இந்த சைடு போயின்னு வரோம் ஒரு மாதிரியாக தான் கைஸ் இந்த மரத்துலாம் சில பேய்களை உட்காரன்னு சொல்லிடுறாங்க இந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்தல எதனா தடி வைக்கிட்டு மாதிரி பார்த்துடா பாம்பு கீழே இருக்கும்டா வாங்க கைஸ் ஆனால் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அது நிற்கக்கூடாது இது மேலே நிற்கக்கூடாது நம்ம நிற்கணும் எதுனா ஒரு நீக்கு தான் பார்க்க சொன்னா செரு போடணும் நிற்கக்கூடாது பாத்துரா நாய்ச்சி காலில் பட்டுச்சா ஆமாடா இங்க பாத்துடா இதுடா இதோ ஒஞ்சிருது கால் கட்டு இதோ பட்டு போல லைட்ல 3 தான் இருக்குது பாக்கணும் லைட்ல 3 தான் இருக்குது எங்களால சவுண்ட் கேக்குது எவ்வளோ ஓடுதுன்னா அவ்வளோ இடத்துல ஏதோ சவுண்ட் கேடுதுன்னு சொன்னா பாத்துடா கீழடா புதருலாம் இருக்க போகுது உள்ள அதான் ஒன்று எப்பவுமே பார்த்து இருந்தது கூட இன்னும் கீழே போட்டு தொடாத ஐஸ் ஒன்றுனா ஏறுதா இருக்குது இதெல்லாம்
வா 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 போகுதுடா. வாடா. பாத்துடா. சரில பாம்பு இருக்க வாய்ப்பு. போய் சரி போனால் ரெஸ்ட் இப்படி போயிடலாம். நான் அங்கே பொதுருக்குல செருப்பு வந்து மேலே போட்டுதுரா. ஐயா என்ன செருப்பு எடுப்பா. இது கூடியா ஃபர்ஸ்ட்ல எங்கேயோ போயிருந்தேன். இதே போராட்டமா சவுண்ட் ஆகுது. ட்ரெயின் இது பாத்துரா கொஞ்சமா இருக்கும். இன்சைட் தான் போனோம். நீ இங்கே வந்து ஆக்சுவலி எல்லாமே பண்ணுறது பாட்டில் வீட்டில் எல்லாமே பாட்டில் இல்லை அதுல எல்லாமே இன்சைடே போயிடலாம். வள்ளி பா காலில் நறுக்கு முருகன் குத்துறான். அதனால தான் நான் ஷூ போட்டு வாடா முன்னாடி. வா 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 அப்படிலாம் யோசிக்க. இப்போ எதோ தாவ பூனைடாடி. என்னடா சவுண்டு? பூனையாக தான் இருக்கும். இப்போ இருக்க 4 தான் இது இன்னும் 3 இருக்குதா? இப்போ வந்து நான் மெயின் ரோடு காட்டுறேன். எனக்கு எதோ போதுடா. டாச்சுக்கு நீ அடிக்காது காட்டு டாச்சு அது கிட்டாச்சு தான் போயிட்டு எங்கடா தள்ளி. ஆக்சுவலி கேமராவில் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இங்கே வந்து பார்த்தா இருட்டாக இருக்குது. ஒரு இப்போ டாச் ஆச்சாலும் உங்களால் பார்க்க முடியாது. வாங்க நம்ம இந்த சைடு போயிடலாம். இந்த மாதிரி தானே வாயா. ஏதோ ஊரும் உட்காந்துக்கிற மாதிரி எங்கடா என்னடா கேமராவில் தெரியாது. அப்புறம் எங்கடா போச்சு? செட்டு இது ஏதோ தப்புன்னு தெரியுதுடா. ஏதோ ஊரும் உட்காந்துக்கிற மாதிரி